வணக்கம் நண்பர்களே, என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் கிளுகிழுப்பை. இந்த கிளுகிழுப்பையில் வெள்ளை கலர் பூ, இது மாதிரி ஊதா கலர் பூ பூக்கக்கூடிய 2 இனங்கள் இருக்குது. இந்த கிளுகிழுப்பை அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரண பெயர் இருக்குன்னு இல்லைங்களா? இந்த கிளுகிழுப்பை அதிகமாக வனப்பகுதியில் தான் நிறைய முளைச்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த காய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காய்கள் காய்ந்த பிறகு இது காற்றுல அசையும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த கிளுகிழுப்பை ஆட்டுறோம் இல்லைங்களா, அது மாதிரி இது வந்து சலன்னு சத்தம் வரும் கிளுகிளுன்னு. அப்போது நரிகள் பார்த்து மிரண்டு ஓடும். அதனால் இதுக்கு நரி மிரட்டி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த நரி மிரட்டி என்கிற கிளுகிழுப்பை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அநேக நோய்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுது. அதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, சளி தொந்தரவு, அதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நரிமிரட்டி பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய காய் வந்து நச்சுத்தன்மை உடையது. இந்த மூலிகையை எப்படி நாம் பயன்படுத்தினாலும் இதுக்கு சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுத்தி முறை பண்ணி இந்த மூலிகையை நாம் வந்து மருந்தாக பயன்படுத்தினோம்னா இது மாதிரி ஒரு மிகச்சிறந்த மூலிகையை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.